Hello programmers, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாம் ஃபைல் IO பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் thumbnailலயே பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி tutorial 20.pyன்னு க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல் IO பேசிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாடியூல்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதில் இம்போர்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது அன்னதர் மாடியூலில் இம்போர்ட் பண்ணி நம்ம இந்த மாடியூலில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இம்போர்ட் கொடுத்துட்டு அந்த ஃபைலோட பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இம்போர்ட் ஆகிதோ அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு ஃபைல் எம்டியாக இருக்குது, அந்த ஃபைலை நீங்கள் ஏதாவது எழுதணும். ஆனால் அந்த ஃபைலை போய்ட்டு எழுதாது, இதுலேருந்தே எழுதணும். ஐ மீன் ஒரு ஃபைலில் இன்னொரு ஃபைல் வழியாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த பைத்தானில் பண்ணதுக்கு தான் ஃபைல் IO பேசிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைல் IO பேசிக்ஸில் மோட்ஸ்லாம் இருக்குது. சிலது ஸ்டார்டிங் லெட்டரில் வரும், சிலது வேறு ஏதாவது வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மோட் என்னென்னா ஆர்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டார்டிங் லெட்டர், ரீடோட ஸ்டார்டிங் லெட்டரு. இந்த யூஸ் பண்ணால் நீங்கள் இன்னொரு ஃபைலை ரீட் பண்ணலாம், அதில் என்ன இருக்குது அப்படின்னு படிக்கலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது ரைட்டு. இந்த ரைட்டு வந்துட்டு இந்த ரைட்டுக்கு W யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதை ரைட் மோட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை எழுதலாம். இப்போ நான் எழுதுறேன்னா அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு எக்ஸு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸுனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட்டிங். நம்ம உருவாக்குறது ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. இது எப்போ க்ரியேட் பண்ணணும்னா, ஒரு வேளை அந்த இடத்துல அந்த ஃபைல் இல்லைன்னா க்ரியேட் பண்ணோம், ஒரு வேளை இருந்துச்சுன்னா க்ரியேட் பண்ணாது. if not exist நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். அது என்ன பண்ணோன்னா ஒரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ணோம். அப்பன்ட்டுனா நான் ஆடுன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அது ஆட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் லாஸ்ட்டில் ஆட் ஆகும். இது ஒரு வேளை நீங்கள் ஆட் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஆட் ஆகிடும். இது லாஸ்ட்டில் ஆட் ஆகும், அதனால தான் இதுக்கு அப்பன்ட்டுன்னு வச்சுருக்காங்க ஆடுக்கு பதிலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பன் லாஸ்ட்டில் ஆட் ஆகுமா. நெக்ஸ்ட்டு என்னென்னா பி பார்க்கலாம். இந்த பிக்கு என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் வாட் இஸ் ப்ரோக்ராமிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, பைனரி டிஜிட், அதுதான் பைனரி டிஜிட்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது பைனரி டிஜிட்ஸில் பார்க்கணுன்னு நினச்சா இதை யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு பைனரி டிஜிட்ஸில் படிக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்னு ஒரு மோட் இருக்குது. இது என்ன மோடுனா, உங்களால் ரீடோ பண்ண முடியும், ரைட்டோ பண்ண முடியும். எவ்வளோ முடிச்சிருந்தோம், 6 முடிச்சிட்டோம், இன்னும் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த மோட் என்னென்னா டெக்ஸ்ட் மோடு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 மோட் தான் இருக்குதுல. இதை சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ ஒரே இன்ட்ரோடக்ஷன் தான். நீங்கள் கோடிங் பண்ணலான்னு நினைப்பீங்க. இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். அதுக்கப்புறம் 2-3 நம்ம பார்க்கலாம் இந்த ஃபைல் IO பேசிக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதுசாக குயிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பைத்தானில் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம்ல, அதில் குயிஸ் கேட்க போகிறோம். ஏதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அடுத்த வீடியோலேருந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு எனக்கு தெரில. அதுக்கு முன்னாடி நான் பைத்தான் குயிஸ்னு ஆல்ரெடி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலில் தான் எல்லாமே பேஸ்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.